வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். கெனித் ராஜ் அப்படிங்கிற ஒரு சாதனை தமிழன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கெனித் ராஜை பார்ப்பதற்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது தமிழ்நாட்டின் மாநில நிதி அமைச்சராக இருந்த பிடிஆருக்கும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நடந்த அந்த சில உரையாடல்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நமது உச்சநீதிமன்றம் என்னெல்லாம் பிடிஆர் அவர்களை சொல்லிச்சுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சமூக நலத்திட்டங்கள், மானியங்கள் இது குறித்து ஒன்றிய அரசும் வடக்கே உள்ளவர்களும் பல மத்திய அமைச்சர்களும் என்னெல்லாம் ஏளனம் பண்ணாங்க. இதனால் வரி அதிகரிக்குதே, மக்கள் வரி பணம் போகுதே, தமிழ்நாடு இப்படியெல்லாம் பண்ணுதேன்னு விமர்சனம் பண்ணாங்க. அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்டுச்சு. என்ன அந்த பிடிஆருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானியங்கள் குறித்து பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு மானியம் கொடுப்பது, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுப்பது, ரேஷன் கடைகள் இங்கு செயல்படுவது, இதெல்லாம் குறித்து ஒன்றிய அரசு இந்த அட்டை உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுங்க, நீங்கள் நிறைய அதற்கு தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் வரிப்பணம் வீணாகுது, சமூக நலத்திட்டங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கான திட்டம், பிற்படுத்தப்பட்டோருக்கான திட்டம், பெண்களுக்கு ஓசி பஸ், ஐயோ பெண்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்தா நாடு விளங்குமா, இப்படிலாம் ஒருத்தர் சொன்னார். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நாடு என்ன ஆகும், பொம்மநாட்டிக்கெல்லாம் இந்த பஸ்ஸில் கொடுத்து வேலைக்கு போக சொன்னால் என்ன ஆகும், இவ்வளவு இதெல்லாம் பேசினாங்க. அப்போ பெண்களுக்கு மானியத்தில் பேருந்து விலையில்லா கட்டணத்தில் கொடுப்பது, சாமானியர்களுக்கு அரிசியை விலையில்லா அரிசியை வழங்குவது, ரேஷன் கடையில் மானிய விலையில் பொருட்களை வழங்குவது, இதெல்லாம் ஒரு மாநிலம் தனது மாநில வளர்ச்சிக்கு செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. அதை நிறுவனம் செய்திருக்கிறார் இந்த கெனித் ராஜ். கெனித் ராஜினுடைய அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளி. அதை பற்றி அவர் விவரிக்கும் போது நமக்கு கண்ணீரே வந்துடுது. அவரும் அவருடைய நண்பரும் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அது நம்ம அப்பாவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அவருடைய மனம் பதைக்குது. கூட ஃப்ரெண்டு நிற்கிறான். ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சாக்கடைக்குள்ளே இறங்கி மலத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கார். இது அந்த படிக்கிற பையன் பார்க்கும்போது எவ்வளோ மனசு கொடுமைப்படும். அது எப்படியும் நம்ம அப்பா மாதிரி இருக்குது, ஐயோ அதை அப்பாவாக இருக்கக்கூடாதேன்னு மனசு பதைக்குது. கூட ஃப்ரெண்டு வரான். எங்கள் அப்பா தான் அங்கே கக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பையன்கிட்ட சொல்ல முடியுமா படிக்கிற பசங்களில்? அப்போ நீ அவருடைய பையனா அப்படின்னு கேட்பான். இவருக்கே நம்ம அப்பா அந்த தொழில் செய்கிறத அவ்வளோ எளிதாக அந்த குழந்தை மனம் ஏற்றுக்க முடியாது இந்த சமூக அமைப்பில். அப்போ ஃப்ரெண்டு எப்படி ஏற்றுக்குவான்? இவ்வளோ பதறிட்டு வீட்டில் கேட்கும்போது ஏன் மலமல்றீங்க இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம பொருளாதார நிலையை சொல்கிறார் அவங்க அப்பா. அப்போ இந்த வலி வேதனையிலிருந்து விடுபடணும்னா என்னுடைய அடுத்த தலைமுறை மலமல்லக்கூடாது, நான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற வெறியோடு படிக்கிறார். அவ்வளவு நல்ல அரசு பள்ளியில் படித்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரணுமா அப்படிங்கிறப்ப இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு எவன்டா லட்சக்கணக்கில் பணம் கட்டுவான்னு அவங்க அப்பா கேட்டு அடிச்சிருக்காரு. இப்படியாக சமூக அளவிலும் பொருளாதார அளவிலும் குடும்ப அளவிலும் இந்த சாதி அடுக்கில் பொருளாதார அடுக்கில் எல்லாவற்றிலும் ஒரு கீழ் நிலையில் இருந்த அவரை இந்த அரசு, இந்த அரசு அப்படிங்கிறத விட நீதி கட்சியிலிருந்து தொடர்கின்ற தமிழ்நாட்டினுடைய அந்த சமூக நீதி மாடல் இன்னைக்கு ரொபாட்டிக்ஸ், உலக அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய ரொபாட்டிக்ஸில் சிஇஓவாக உலக அளவில் 1லிருந்து 6வது நபராக அவர் இருக்கிறார். எவ்வளோ பெருமைங்க இது! இதுதாங்க சமூக சீர்திருத்த மண், இதுதாங்க சமூக நீதி மண். பலர் கேட்குறாங்க, அவங்க 50 ஆண்டு கால ஆட்சி அதிமுக என்ன செஞ்சுச்சு, திராவிட கட்சிகள் என்ன செஞ்சுச்சு, இளைஞர்களை குடிக்க வச்சுச்சு, இல்லைன்னா மற்ற ஸ்டேட்லாம் அற்புதமாக இருக்குது, பாலாறும் தேனாரும் ஓடுது, தமிழ்நாடு மட்டும் தான் நாசமாக போச்சுன்னு சொல்கிறாங்களே. தமிழ்நாட்டில்தான் அதிகமான பட்டியல் சமூகத்தினர் நீதித்துறையில் இருக்கிறார்கள். டிஜிபி போன்ற துறைகளில் பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க. திருநங்கைகளை இழிவுபடுத்திக்கிட்டு இருந்த சமுதாயத்தில் திருநங்கையின் பேர் சொல்லி அவர்களுக்கு நாம் உரிய அதிகாரமிக்க பதவி வேணும்னு யோசித்தது தமிழ்நாடு தான். பட்டியல் சமூகத்திலையும் அருந்ததியருக்கு உள்ளிடஒதுக்கீடு தர வேண்டும் என்று யோசித்தது தமிழ்நாடு தான். பிற்படுத்தப்பட்டோரில் எம்பிசின்னு வகைப்படுத்தி 108 சாதிகளுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்கியதும் தமிழ்நாடு தான். இஸ்லாமியர்களுக்கு தனியாக 3 விழுக்காடு பிசியிலேருந்து பிரித்து தனியாக அவர்களை கவனித்து கொண்டது தமிழ்நாடு தான். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனியாக வசதி செய்து படிக்க அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியது அதுதான். ஆதி திராவிட பெண்களாக இருந்தால் சைக்கிள் வழங்கியது தமிழ்நாடு தான். வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கியது தமிழ்நாடு தான். அவனுக்கு படிக்க பஸ் காசு கூட இல்லையா, பஸ் பாஸ்பா, படிக்கிற பையனுக்கு இலவச பஸ் பாஸ்பா வழங்கியது தமிழ்நாடு தான். இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பள்ளிக்கூடம் போகிறதுல பிரச்சனையா, இந்தா போ, யூனிஃபார்ம் வழங்குறதுல பிரச்சனையா போ, பல்புடி தரேன் ஒழுங்கா பல்லு விளக்கு, செப்பல் தரேன் வா செப்பல் போட்டுக்கோ,
நீ உன் குடும்பம் உன்னை எங்கே வச்சுருந்தாலும் குடிசை வீட்டில் அடுத்த வேலைக்கு நீ உனக்கு கஞ்சி கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சத்துணவு போடுறே வா. இப்போ காலை சிற்றுண்டி வேற போடுறே வா. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு உயர் கல்விக்கு படிப்பு. இப்படியாக நீதி கட்சி காலத்திலிருந்து இன்றைய அரசு வரை குழந்தைகள் பால்வாடியில் சேர்ந்ததுலேருந்து அவங்க ஒரு பாலிடெக்னிக்கோ ஒரு காலேஜோ முடிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்து கையை கொடுத்து வளர்த்து விட்டதுனால தான் இன்று கென்னத் ராஜுகள் போன்றவர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு கென்னித் ராஜுகள் வருவது உடன்பாடே கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் கென்னித் ராஜுகள்லாம் இவ்வளோ உயரமான இடத்துக்கு வரக்கூடாது. ஆனால் அது பெரியாரிய பூமி என்பது யாரை நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னியா அவங்கள தான் படிக்க வைக்கணும். அதுக்கான திட்டங்களை வகுத்தது தான் இந்த பெரியாரிய பூமி. பெரியார் மண்ணுன்னா என்னன்னு கேட்குறாங்களே, இதுதான் பெரியார் மண். இங்கேருந்து கென்னித் ராஜுகள் வர முடியும். நீங்கள் உருவாக்கக்கூடிய உங்கள் இந்துத்துவ மண்ணில் யார் வருவா? சர்மா, பாண்டே, முகர்ஜி, அந்த குரூப்பில் இருந்து நிறைய பணக்காரங்க வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு கம்பி கட்டக்கூடிய ஒரு சித்தாள் வேலை பார்க்கக்கூடிய இந்த குடும்பத்திலேருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய அடுத்த கட்டம் உலகமே பார்ப்போற்றும் இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கையை உயர்த்தி உயர்த்தி படிக்க வைக்கக்கூடிய மாடல் தான் இந்த சமூக நீதி மாடல். இதுதான் திராவிட இயக்கம் பண்ணுச்சு, நீதி கட்சி பண்ணுச்சு. இதைத்தான் அவர்கள் வயிறு எறிகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை கைப்பற்றணும், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை கைப்பற்றணும், இடபிள்யூஎஸ் 10% கொண்டு வரணும், ரிசர்வேஷனை கட் செய்யணும். இவங்க எதையெல்லாம் கட் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. கென்னித் ராஜுகளை உருவாக்கியிருக்கு. அதனால தான் நீட்டை கொண்டு வந்து இனிமே சாதாரண வீட்டு பிள்ளைங்க, கிராமப்புற வீட்டு பிள்ளைங்க மெடிசன் படிக்க விடாமல் பண்ணுறது. இன்ஜினியரிங்க்கும் ஒரு கேட்டு வச்சுருக்கிறாங்க. இனி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் ஒரு கேட்டு கொண்டு வருவாங்க. ஏன்னா தமிழன் படிக்கிறான், படிக்கிறதுக்கான சூழல் இருக்குது. +2 பாஸ் பண்ணால் போதும், +2ல் நல்ல மார்க் வாங்கினா போதும், அவன் எங்கேயோ போக முடியும். அந்த நிலையை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டு கட்டுமானங்களை உடைக்க பார்க்குறாங்க. ஏன் தமிழ்நாட்டை பார்த்து இவர்கள் வயிறு எறிகிறார்கள் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிரச்சனை இங்கு கட்சி அல்ல, இங்கு நடக்கின்ற ஆட்சி மட்டும் இல்லை. இப்பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய கட்டுமானம் பிற்படுத்தப்பட்டவருக்காக, இஸ்லாமியர்களுக்காக, பட்டியல் சமூகத்தினருக்காக இருக்கிறது, பெண்களுக்காக இருக்கிறது, பகுத்தறிவோடு இருக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டாங்களே, இதை உடைக்கணும். அந்த ரிசர்வேஷனை உடைக்கணும், அந்த மொழி உணர்வை உடைக்கணும், மாநில சுயாட்சி உணர்வை அளிக்கணும். அதுக்காகத்தான் பதறுகிறார்கள். அதைத்தான் அன்றைக்கே பிடிஆர் எச்சரித்தார். கென்னித் ராஜுகள் இன்னும் நமக்கு நிறைய வேணும். அடித்தட்டு சமூகத்திலிருந்தும் அதிக பேர் வர வரதான் இந்த சமூகம் மேம்படும். ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் திருப்பி வர்றது அவர்களுக்கு மட்டுமே வளர்ச்சியாகும். அவங்களாம் ஃபாரின் போயிட்டு அந்த நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் எங்கே போனாலும் அடுத்து என் மக்கள் வாழணும்னு நினச்சி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் கென்னித் ராஜ் போன்றவர்கள். கென்னித் ராஜ் போன்றவர்கள் தான் தமிழர்களின் அடையாளம், தமிழ்நாட்டின் அடையாளம். இதுதான் அவர்களுக்கு வயிறு எரிகிறது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.